ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லா முக்கியமான கான்செப்டையும் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களும் 7 நாளில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்லாம் படித்து முடிக்கிற மாதிரி நம்ம 7 டேஸ்க்கான ஒரு ஃப்ரீ சேலஞ்ச் நம்ம ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடியோ, டெஸ்ட்டு, ரேங்க் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே வந்துடும். இதை பற்றின டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆப்பில் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆல்ரவுண்டர் சீரிஸ் நம்ம வந்து லாஸ்ட் மந்த் லான்ச் பண்ணியிருந்தோம். இதில் நம்ம வந்து உங்களுக்கு 4 லெவலாக பார்த்தோம் அப்படின்னா பேசிக்லேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ், மெட்டீரியல், பிடிஎஃப் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். இதில் வந்து முதல் லெவல் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கான்செப்ட். இந்த ஃபவுண்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா கதையாகவும் அனிமேஷனாகவும் ஷார்ட்கட்டாக வந்து படித்து முடிச்சிடலாம். இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு லெவல் 1ல் ஃபவுண்டேஷன் பேசிக் கான்செப்டாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து லெவல் 1 முடிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓவரால் சிலபஸில் ஒரு 30% வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம லெவல் 1ல் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்லையும் கதையாகவும் அனிமேஷனாகவும் தான் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து பிடிஎஃப்போ, நோட்ஸோ, பேப்பர் பென் எடுத்து நீங்கள் வந்து எழுத வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ பார்த்தே அந்த கான்செப்ட் அனிமேஷன்லேயே ஃபுல்லாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தோம் அப்படின்னா லெவல் 1 அப்படிங்கிறது. ஸோ லெவல் 2ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சிலபஸ் டாபிக் வைஸாக டெஸ்ட்டு, அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், அதுக்கான வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு லெவல் 2. நெக்ஸ்ட் வந்து லெவல் 3 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரவுண்டர் டாஸ்க்கு. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு கண்டிப்பாக சமச்சீர் புக்கில் இருந்தால் முக்கால்வாசி கொஸ்டின் வருது. இது போக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் இந்த டாஸ்க் வந்து இருக்கும். இந்த டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டெய்லி ஒரு சில குவிஸை மட்டும் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிட்டே வந்து இருப்பீங்க. நம்ம வந்து சமச்சீர் புக்கு சிலபஸ் வைஸாக 6th-லேருந்து 12th வரைக்கும், இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் புக்கை தாண்டி வெளியே கேட்கக்கூடியது இந்த அவுட் ஆஃப் சிலபஸ், ஓலைச்சுவடி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையுமே இந்த லெவல் 3ல் உங்களுக்கு டாஸ்க்காக குவிஸாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இதில் மனப்பாடம் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் அந்த குவிஸை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா ஃபேக்ட்டும் உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இந்த டாஸ்க் அதாவது இந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த லெவல் 3 வந்து வச்சுருக்கோம். ஸோ லெவல் 4 ஸோ உங்களுக்கு வந்து லெவல் 2லேயே பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். லெவல் 3லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மெமரி ஃபேக்ட்டு, கான்செப்ட் பில்டர் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ வந்து இப்போ லெவல் 4ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி தான் இந்த கம்ப்ளீட்டாக அந்த ஆல்ரவுண்டர் சீரிஸ் வந்து இருக்கும். நம்ம இந்த ஆல்ரவுண்டர் சீரிஸை உங்களுக்கு வந்து இப்போது முதல்ல ஒரு 7 டேஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு முதல் 7 டேஸ் பேசிக் கான்செப்ட்லேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். நம்ம ஆப்பில் இப்போ ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வீடியோ, பிடிஎஃப், டெஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அங்கேயே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்பில் நீங்கள் வந்து எப்படி ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் ஸோ ஓவராலாக இந்த கோர்ஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு லெவல் 1ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். லெவல் 2ல் சிலபஸ் சீரிஸ் கவர் ஆகும். லெவல் 3ல் அந்த ஆல்ரவுண்டர் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் லெவல் 4 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷனும் ஃபுல் டெஸ்ட்டும். ஓகே, ஸோ வந்து இதான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து லெவல் 1ல் வந்து படிக்கக்கூடிய. ஸோ லெவல் 1ல் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணி டெய்லி வந்து டெஸ்ட் மட்டும் எழுதுவீங்க. ஸோ வீடியோவும் பார்ப்பீங்க, டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லெவல் 2ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிஎஃப், வீடியோ, டெஸ்ட் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும். உங்களுக்கு லெவல் 2ல் சிலபஸ் வைஸாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கவர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு லெவல் 3. ஸோ இந்த லெவல் 3ல் தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆல்ரவுண்டர் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த ஆல்ரவுண்டர் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா ஃபேக்ட்டையும் குவிஸாக வந்து எடுத்திருப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேக்டை வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுறத விட குவிஸை ரிப்பீட்டடாக அதிக டைம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். அப்படி தானே? நம்ம அந்த கான்செப்ட்லாம் லெவல் 3 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ லெவல் 3ல் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1,00,000 கொஸ்டின் மேலே கம்ப்ளீட்டாக குவிஸாக வந்து இருக்கும். ஏன்னா சமச்சீர் புக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் புக் ஃபேக்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது போக வந்து லெவல் 1ல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க்குமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ லெவல் 4ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆப்பில் நீங்கள் வந்து எப்படி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் வந்து இருக்கும். குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். இதை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் முதல்ல ஹோம் பேஜ் இருக்கும். அடுத்து இந்த ஸ்டோர் ஆப்ஷன். ஓகே,
ஸோ இதில் வந்து உங்களுக்கு 7 days ஃப்ரீ சேலஞ்ச் அப்படி மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின் சீரிஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் 1499 இது நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரீயாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலே 7 days ஃப்ரீ அப்படி மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து கீழே வந்து கெட் திஸ் கோர்ஸ் ஃப்ரீன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக வந்து ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. நீங்கள் வந்து உள்ளே ஜாயின் ஆகணும்னா முதல்ல பார்க்க வேண்டிய வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ இதை ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து இருக்கும். ஸோ முதல்ல இன்ட்ரோ வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆல் கண்டென்ட் இதுக்குள்ளே வந்து போங்க. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து ஹவு டு யூஸ் ஆப் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து டெமோ மாதிரி வந்து காமிச்சிருப்போம். எங்கே டெஸ்ட் இருக்கும், எப்படி அட்டன் பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க. ஓகே. ஸோ அடுத்து உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லெவல் 1குள்ளே வந்து இருக்கும். ஸோ டே 1க்கான வீடியோ, டே 2க்கான வீடியோ, டெஸ்ட்டு, அனிமேஷன், ஷார்ட்கட் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே பேசிக்கலாக நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ நீங்கள் முடிக்கிறனால பார்த்தோம் அப்படின்னா வந்து லெவல் 1 முடிக்கிறதுனால ஓவரால் சிலபஸில் 30% நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் இப்போயே வந்து முடிச்சிடலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னா நம்ம ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.